ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் மெத்தடில் தேர்ட் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். கொஷின் பார்த்தீங்கன்னா எவாலுவேட் இன்டெக்ரல் இ பவர் ஏஎக்ஸ் காஸ் பிஎக்ஸ் டிஎக்ஸ் பை யூசிங் இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் மெத்தட். இது அண்ணா யூனிவர்சிட்டியில் கேட்குற ரிப்பீட்டடான ப்ராப்ளம்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம். சப்போஸ் இங்கே காஸ்க்கு பதில் சைன் கொடுத்தாங்கன்னா நீங்கள் அந்த சைனை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்டெகிரேஷன் டெரிவேஷன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சாலே பார்த்தீங்கன்னா ஒரே மெத்தட் தான், அந்த ப்ராப்ளமும் ஈஸியாக போட்டுடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டெகிரேஷனோட ஃபார்முலா பை பார்ட்ஸோட ஃபார்முலா ரொம்ப முக்கியம், மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்டெக்ரல் யூ டிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டெக்ரல் வி டியூ. இதான் இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸோட ஃபார்முலா. ஃபஸ்ட் நம்ம கொடுத்துருக்க கொஷினை வந்து பார்த்தீங்கன்னா ஐன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஐ ஈக்குவல் டு இ பவர் ஏஎக்ஸ் காஸ் பிஎக்ஸ் டிஎக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இ பவர் ஏஎக்ஸ் ஒரு டேர்ம் இருக்குது, காஸ் பிஎக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா யூ டிவின்னு நம்ம இந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் யூக்கு ஒன்று அசைன் பண்ணணும், டிவி வந்து ஒன்று சூஸ் பண்ணணும். இப்போ யூவாக எதை சூஸ் பண்ணலாம், டிவியாக எதை சூஸ் பண்ணலான்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த மெத்தட் தான் ஐலேட் மெத்தட். இந்த ஐலேட் மெத்தடை பேஸ் பண்ணி தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். இந்த ஐலேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐனா இன்வர்ஸ் டிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன், எல்னா லாகர்தமிக், ஏனா அல்ஜிப்ரிக், டீனா டிக்னாமெட்ரிக், ஈனா எக்ஸ்போனென்ஷியல். இப்போ இ பவர் ஏஎக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன். அண்டு காஸ் பிஎக்ஸ் பொறுத்த வரைக்கும் டிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன். இந்த ஐலேட் ஆர்டர் படி தான் இங்கே சூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் டிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் தான் வருது. அப்போ இந்த டிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் காஸ் பிஎக்ஸை தான் நம்ம யூக்கு வந்து அசைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் வருது. அப்போ எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கு நம்ம அசைன் பண்ணிக்கலாம். இ பவர் ஏஎக்ஸ் டிஎக்ஸ், இந்த டிஎக்ஸையும் இங்கே மென்ஷன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா u ஈக்குவல் டு காஸ் பிஎக்ஸ், இந்த டேர்ம் ஃபுல்லாக நம்ம டெரிவேஷன் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போகிறோம். இந்த டிவி இதை ஃபுல்லாக நம்ம இன்டெகிரேஷன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டெரிவேஷன் பார்த்துக்கலாம். du பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு காஸ் பிஎக்ஸை நீங்கள் டெரிவேஷன் பண்ணிங்கன்னா மைனஸ் சைன் பிஎக்ஸ்னு வரும். நெக்ஸ்ட்டு செயின் ரூல் அப்ளை பண்ணி எக்ஸை பொறுத்து நீங்கள் டெரிவேஷன் பண்ணுறப்ப நமக்கு பி மட்டும் கிடைக்கும். ஏன்னா எக்ஸ் 1 ஆகிடும், அப்போ பி மட்டும் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா du பை டிஎக்ஸ் இங்கே இருக்கட்டும். இப்போ இந்த பியை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ரைட் பண்ணிக்கோங்க, மைனஸ் பி சைன் பிஎக்ஸ்னு இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிஎக்ஸை இந்த கிராஸ் மல்டிப்ளேயில் கொண்டு போயிடுங்க. அப்போ டியூ ஈக்குவல் டு மைனஸ் பி சைன் பிஎக்ஸ் டிஎக்ஸ், இந்த சைடு இந்த டிஎக்ஸை இந்த சைடு கொண்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது இன்டெகிரேஷன் பர்ஃபார்ம் பண்ணணும். டிவி இன்டெகிரேஷன் பண்ணிங்கன்னா வி கிடைக்கும். இ பவர் ஏஎக்ஸை இன்டெகிரேஷன் பண்ணிங்கன்னா இ பவர் ஏஎக்ஸ் பை ஏன்னு கிடைக்கும். இந்த ஏ பார்த்தீங்கன்னா கீழே வந்துடும், இந்த கான்ஸ்டன்ட் டேர்மு. v ஈக்குவல் டு இ பவர் ஏஎக்ஸ் பை ஏ கிடைக்கும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் மெத்தடோட ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐ ஈக்குவல் டு இன்டெக்ரல் யூ டிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டெக்ரல் வி டியூ, இதான் ஃபார்முலா. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கொஷினை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஐன்னு நம்ம ஏற்கனவே சூஸ் பண்ணியாச்சு. அப்போ டேரெக்டாக நம்ம ஐன்னு இங்கே போட்டுட்டு யூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு காஸ் பிஎக்ஸ், அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. வி பொறுத்த வரைக்கும் இ பவர் ஏஎக்ஸ் பை ஏ. கரெக்டாக டேர்ம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏன்னா ஒன்று நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டாலே நமக்கு ஆன்சர் ஃபுல்லாக தப்பாகிடும். தென் இன்டெக்ரல் இங்கே இருக்கட்டும். வி பொறுத்த வரைக்கும் இ பவர் ஏஎக்ஸ் பை ஏ அண்டு டியூ பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் பி சைன் பிஎக்ஸ் டிஎக்ஸ். இது கரெக்டாக மைனஸ் பி எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ இந்த 1/ஏவை காமனாக எடுத்துகிட்டு இந்த இ பவர் ஏஎக்ஸை ஃபஸ்ட்டும் காஸ் பிஎக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா செகண்டும் நம்ம ரீரைட் பண்ணிக்கலாம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பி இந்த ஏ எல்லாமே கான்ஸ்டன்ட் டேர்ம், இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இப்போ பியை வந்து வெளியே எடுத்துக்கலாம், ஏவையும் வெளியே எடுத்துக்கலாம், இந்த மைனஸையும் வெளியே எடுத்துட்டிங்கன்னா இந்த மைனஸ் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும். அப்போ இன்டெக்ரல் இ பவர் ஏஎக்ஸ் சைன் பிஎக்ஸ் டிஎக்ஸ்ன்னு கிடைக்கும் நமக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் நமக்கு இன்டெக்ரல் இ பவர் ஏஎக்ஸ் சைன் பிஎக்ஸ் டிஎக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் அந்த மெத்தடில் இருக்குது. அப்போ மறுபடியும் இதையும் நம்ம இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் மெத்தடில் இன்னொரு ஸ்டெப்பு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் மெத்தடில் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த டேர்மை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. இ பவர் ஏஎக்ஸ் காஸ் பிஎக்ஸ் அப்படியே ரைட் பண்ணிவிட்டு ப்ளஸ் பி பை ஏ, இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா I1 நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கொஷினில் கொடுத்தது ஐன்னு மென்ஷன் பண்ணிட்டேன். இது நெக்ஸ்ட் இருக்கிறத பார்த்தீங்கன்னா நான் I1 மென்ஷன் பண்ணிவிட்டு இது ஈக்குவேஷன் 1 நான் வந்து அசைன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஈக்குவேஷன் 1 பார்த்தீங்கன்னா நம்ம இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் பண்ண போகிறோம். அப்போ I1 ஈக்குவல் டு இன்டெக்ரல்
இ பவர் ஏஎக்ஸ் சைன் பிஎக்ஸ் டிஎக்ஸ்னு போட்டுக்கணும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா இதில் யூ டிவின்னு நம்ம ரெண்டாக பிரிக்கணும், ரெண்டாக சூஸ் பண்ணணும். யூ பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஃபஸ்ட்டு டிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் தான் சூஸ் பண்ணணும். சைன் பிஎக்ஸ் சூஸ் பண்ணிவிட்டு டிவியை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் இ பவர் ஏஎக்ஸ் டிஎக்ஸ்ன்னு சூஸ் பண்ணிப்போம். இதை டெரிவேஷன் பண்ணுறப்ப டியூ பை டிஎக்ஸ்ன்னு கிடைக்கும். சைனை பண்ணிங்கன்னா காஸ் பிஎக்ஸ்ன்னு கிடைக்கும். இப்போ எக்ஸை பொறுத்து நீங்கள் டெரிவேஷன் பண்ணுறப்ப பி கிடைக்கும். அந்த பியை நான் ஃப்ரண்ட்டில் எழுதிக்கிறேன். அப்புறம் டியூவை மட்டும் இங்கே வச்சுட்டு டிஎக்ஸை இந்த சைடு கொண்டு போயிடுங்க. காஸ் பிஎக்ஸ் டிஎக்ஸ்ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் இது இன்டெகிரேஷன் பண்ணிங்கன்னா வி இ பவர் ஏஎக்ஸ் இன்டெகிரேஷன் பண்ணுறப்ப இ பவர் ஏஎக்ஸ் பை ஏன்னு கிடைக்கும். இப்போ இதை நம்ம எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் அந்த ஃபார்முலாலாம் அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம I1க்கு UDV எல்லாமே கண்டுபிடிச்சிருப்போம். அதை வந்து பார்த்தீங்கன்னா இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ U பார்த்தீங்கன்னா சைன் பிஎக்ஸ், V பார்த்தீங்கன்னா இ பவர் ஏஎக்ஸ் பை ஏ மைனஸ் இன்டெக்ரல் வி இ பவர் ஏஎக்ஸ் பை ஏ, டியூ பார்த்தீங்கன்னா பி காஸ் பிஎக்ஸ் டிஎக்ஸ்ன்னு நம்ம கிடச்சிருக்கோம். அது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். சப்ஸ்டியூட் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து ரீரைட் பண்ணி எழுதியிருக்கேன். நான் இ பவர் ஏஎக்ஸை முன்னாடி எழுதிட்டேன், சைன் பிஎக்ஸை அப்புறம் எழுதிட்டு 1/a நான் காமனாக வச்சுக்கிட்டேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பி இந்த ஏலாம் கான்ஸ்டன்ட் டேர்ம், அதனால் நான் இதை அப்படியே காமனாக வெளியே எடுத்துடுறேன். பி ஏ எல்லாத்தையும் வெளியே எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இ பவர் ஏஎக்ஸ் காஸ் பிஎக்ஸ் டிஎக்ஸ்ன்னு இருக்குது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு யூவி மெத்தட் யூடிவி மெத்தடில் இருக்குது. அப்போ நம்ம இதையும் பார்த்தீங்கன்னா இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணணும். ஆனால் நீங்கள் இதை நோட்டீஸ் பண்ணி பாருங்கள், இ பவர் ஏஎக்ஸ் காஸ் பிஎக்ஸ் டிஎக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி கொஷின் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இ பவர் ஏஎக்ஸ் காஸ் பிஎக்ஸ் டிஎக்ஸை நம்ம ஐன்னு அசைன் பண்ணியிருப்போம். அப்போ நமக்கு கொஷினே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிடைச்சிருச்சு. அப்போ நம்ம இது ஐன்னு நம்ம அசைன் பண்ணிக்கலாம். இந்த மொத்த டேர்மையும் பார்த்தீங்கன்னா ஐன்னு நம்ம அசைன் பண்ணிக்கலாம். 1/a இ பவர் ஏஎக்ஸ் சைன் பிஎக்ஸ் மைனஸ் பி பை ஏ ஐ. இங்கே வந்து வெரி இம்பார்ட்டண்ட்டு, நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு கிடச்சிருக்கும், அதனால் இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் பண்ணியிருப்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷினில் இருக்க டேர்ம்ஸே கிடச்சிருச்சு, அதனால் நம்ம ஐன்னு இங்கே மென்ஷன் பண்ணிக்கணும். மென்ஷன் பண்ணிவிட்டு இதை வந்து நான் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஈக்குவேஷனாக வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த I1 எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் I1 இன் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இதான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இந்த I1க்கு பதில் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ எப்படி சப்ஸ்டியூட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 1/a இ பவர் ஏஎக்ஸ் காஸ் பிஎக்ஸ் அப்படியே நீங்கள் ரைட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் b/a அப்படியே இருக்கட்டும். இந்த I1ஓட வேல்யூஸ் எல்லாமே இதில் பண்ண போகிறோம். அப்போ ப்ராக்கெட் போட்டுட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏன்னா I1ஐ நீங்கள் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா அது கன்ஃபியூஸ் ஆகிட்டு அது மிஸ்டேக்ஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ப்ராக்கெட் போட்டு கொடுத்துருக்க I1ல் இருக்க எல்லாமே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இ பவர் ஏஎக்ஸ் சைன் பிஎக்ஸ் மைனஸ் b/a ஐ இதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் அப்படியே கீழே ரைட் பண்ணிக்கோங்க. 1/e பவர் ஏஎக்ஸ் காஸ் பிஎக்ஸ் இதை நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ணலாம், அப்படியே ரைட் பண்ணிட்டோம். இந்த ஐயும் அப்படியே ரைட் பண்ணிட்டோம், ஐயும் அப்படியே ரைட் பண்ணிட்டு வாங்க. தென் இந்த b/aவை பார்த்தீங்கன்னா உள்ளே நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ b/aவை நீங்கள் உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா b × 1 பின்னு கிடைக்கும். இந்த a × a ஸ்கொயர்னு வரும். நெக்ஸ்ட்டு இ பவர் ஏஎக்ஸ் சைன் பிஎக்ஸ் எல்லாமே வந்துடும். நெக்ஸ்ட் இந்த b/aவை உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் இருக்கும். b × b b ஸ்கொயர் வரும், a × a ஸ்கொயர் வரும், ஐ இப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்னா இந்த மைனஸ் b ஸ்கொயர் பை a ஸ்கொயர் ஐன்னு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஐன்னு இருக்குது. அப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்க இந்த ஐயை எடுத்துகிட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வர போகிறோம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க ஐ வந்து மைனஸில் இருக்குது. அப்போ இது நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இந்த b ஸ்கொயர் பை a ஸ்கொயரோட கொண்டு வரணும். அப்போ ப்ளஸ் b ஸ்கொயர் பை a ஸ்கொயர் ஐன்னு கிடைக்கும். இதில் இருக்க டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ரைட் பண்ணிக்கலாம். இ பவர் ஏஎக்ஸு காஸ் பிஎக்ஸு ப்ளஸ் b/a ஸ்கொயர் இ பவர் ஏஎக்ஸு சைன் பிஎக்ஸு. இங்கே கொஞ்சம் தெளிவாக கவனிங்க, ஏன்னா இங்கே கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இந்த a ஸ்கொயரை பார்த்தீங்கன்னா இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ a ஸ்கொயர் ஐ ப்ளஸ் b ஸ்கொயர் ஐ a ஸ்கொயர் அப்படியே இருக்கும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே டினாமினேட்டரில் இங்கே a இருக்குது, இங்கே a ஸ்கொயர் இருக்குது. அப்போ நான் இங்கேயும் a ஸ்கொயராக நான் கொண்டு வரணும்னா நான் மேலேயும் கீழையும் ஏவால் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா எனக்கு இங்கே டினாமினேட்டர் a ஸ்கொயராக கிடச்சிரும். அப்போ a/a ஸ்கொயர் இ பவர் ஏஎக்ஸ் காஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் b/a ஸ்கொயர் இ பவர் ஏஎக்ஸ் சைன் பிஎக்ஸ்ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் ஐ காமனாக இருக்குது. அப்போ ஐயை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் இருக்கும் பை ஏன்னு இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா
a by a ஸ்கொயர் இருக்குது, b by a ஸ்கொயர்னு இருக்குது, e பவர் x ax e பவர் ax. அப்போ இதில் 1 by a ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்குது, e பவர் axம் ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்குது. அப்போ 1 by a ஸ்கொயர் e பவர் axஐ நீங்கள் காமனாக வெளியே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த a ஒன்று இருக்கும், அப்புறம் காஸ் bx ஒன்று இருக்கும். தென் ப்ளஸ் போட்டுட்டு இதில் பார்த்தீங்கன்னா b இருக்கும், இங்கே சைன் bx இருக்கும். இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இங்கே ஐ மட்டும் வச்சுட்டு இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னாண்ட கொண்டு வந்தீங்கன்னா இங்கே டிவைடில் இருக்க ஏ வந்து இங்கே போனால் மல்டிப்ளை ஆகும், இது வந்ததுன்னா இங்கே வந்தால் டிவைட் ஆகும். அப்போ நீங்கள் அதை அப்படியே ரெசிப்ரோக்கலில் எழுதிக்க வேண்டியதான். ஏ பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு ரைட் பண்ணிடணும். இன்ட்டு இங்கே என்னென்ன இருக்கோ அந்த டேர்ம்ஸை அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. 1 பை ஏ ஸ்கொயர் இ பவர் ஏஎக்ஸு ஏ காஸ் பிஎக்ஸு ப்ளஸ் பி சைன் பிஎக்ஸ் அதை அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இப்போ இந்த ஏவும் இந்த ஏ ஸ்கொயரையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா மீதி இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். சாரி, இங்கே மிஸ்டேக் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப இங்கே ஏ ஸ்கொயர் வரும், நான் ஏன்னு மிஸ்டேக் பண்ணி எழுதிட்டேன். அப்போ இந்த ஏ ஸ்கொயர் இங்கே வரும், அப்போ இந்த ஏ ஸ்கொயர் என் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி 1 பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இருக்கும். இ பவர் ஏஎக்ஸ் இங்கே இருக்கும், அப்புறம் ஏ காஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் பி சைன் பிஎக்ஸ் ப்ளஸ் சின்னு போட்டு நீங்கள் ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிக்க வேண்டியதான். அப்படி இல்லைனா நீங்கள் ஏ இப்படி கூட ரைட் பண்ணிக்கலாம். இ பவர் ஏஎக்ஸு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு ரைட் பண்ணிவிட்டு இதை அப்படியே கீழே ரைட் பண்ணிக்கலாம். இன்டெகிரேஷனில் நீங்கள் முடிக்கிறப்ப லாஸ்ட்டு வந்து கான்ஸ்டண்ட்டாக சின்னு போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த சம் ஈஸியாக தான் இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.